எல்லாரும் சாமியை கும்பிட போவாங்க. சாமிக்கு ஏதாவது பிரச்சனைனா போராடுவதற்கு வருவதில்லை. இந்த திருப்பட்டூர் மக்கள் நாங்கள் போராடுவதற்கும் இறங்கி வருவோம் என்பதை நீங்க உணர்த்திருக்கிறீங்க. நீங்க பாருங்க, முஸ்லிம்க்கு ஏதாவது துறை இருக்கா? கிறிஸ்தவனுக்கு ஒரு துறை இருக்கா? அது என்ன இந்துவுக்கு மட்டும் அறநிலையத்துறை? எதுக்குமே உதவாத ஒரு துறை இருக்கிறது என்று சொன்னால் அது இந்து சமய அறநிலையத்துறை தான். கோயிலுக்கு வாசலுக்கு முன்னால் என்ன இருக்கும்? அண்ணாந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு இங்க இருந்து அண்ணாந்து பார்த்து சாமி கும்பிடுவானா, செப்பலை பார்ப்பானா? இந்த செப்பல் ஸ்டாண்டுக்கு ஐடியா கொடுத்தான் பாருங்க. எப்போ ஏற்பட்ட அறிவாளியா இருப்போம் பாத்தீங்க. என்ன இங்க ஒரு செப்பல் ஸ்டாண்டு, அங்க ஒரு தாடிக்காரர் சில ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல. எதெல்லாம் கோயிலுக்கு ஆகாது அதெல்லாம் கோயிலுக்கு முன்னாடி. அதிகாரத்தினுடைய உச்சபட்ச திமிர்ல இருக்கான். இதெல்லாம் செய்வதற்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க? இங்க உட்கார்ந்து கொண்டு இந்த தேவையற்ற செருப்பு ஸ்டாண்டு, இந்த தேவையற்ற மறைக்கக்கூடிய ஒரு செட்டு, கோவிலை இழிவுபடுத்தக்கூடிய அத்தனை செய்துட்டு இருக்கு. கோவிலினுடைய அந்த வாகனம், இறைவனுக்கான வாகனம் அரையார் வந்து செய்வாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 48,000 கோயில்கள் இருக்கு. 48,000 கோயில்களும் இங்க இருக்கக்கூடிய இந்த அறநிலையத்திலையும் இல்ல 1947 நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் கட்டப்பட்ட கோவில்கள் இல்ல. தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு நிலம் எழுதி கொடுத்து அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாயை வச்சு கோவிலுக்கு அணையாத விளக்கை ஏற்படுத்தணும். இது அந்த காலத்து மண்ணு. இந்த காலத்துல என்ன பண்றாங்க? திருச்சி கிழக்கு கோபுரம் இடிஞ்சு விழுந்துருச்சு சார் பண்ணிட்டு அங்க ஒரு குடும்பத்தார் ஆன்மீக பெரியவர்கள் 1.25 கோடி பணம் கொடுத்துருக்காங்க கோபுரத்தை சீரமைக்கிறதுக்கு. இவன் கணக்கு எழுதுறான் சார், கோபுர சீரமைப்பு பணி 2.25 கோடின்னு சொல்லிட்டு. சாமிக்காக கொடுத்தான், சாமி நல்லதுக்காக கொடுத்தான். இவன் கணக்கு எழுதுறா சீரமைப்பு பணி 2.25 கோடின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் 5.25 லட்சம் ஏக்கர் நிலம் கோயிலுக்கு சொந்தமானது. இங்க எப்படி பிரம்மபுரீஸ்வரருக்கு 20 ஊர்ல நிலம் இருக்கோ அது மாதிரி தமிழ்நாட்டில் 5.25 லட்சம் ஏக்கர் நிலம். சகோதரர்களே, இன்னைக்கு அந்த கோவிலுக்கு அந்த சொந்தமான நிலங்கள் 4.25 லட்சம் ஏக்கர் நிலம் தான் இருக்கு. 50,000 ஏக்கராவே காணும். இந்த கோயிலுடைய வரலாறு தெரியுமா? அவருடைய தலையை கிள்ளி எறிஞ்சார். ஞாபகம் வச்சுங்க, சிவபெருமான். யாரெல்லாம் இங்க அதிகார திமிர்ல இருக்கீங்களோ அந்த திமிரெல்லாம் காணாம போயிட ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க.